Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இருக்க நெட் கனெக்ஷனை எப்படி நம்மளோட லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ யூஸ் பண்றது அப்படிதாங்க பார்க்க போறோம். இத வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல செய்ய போறோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ வைஃபை இருந்துச்சு அப்படினா நம்ம அந்த வைஃபை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல்ல இருக்க நெட் கனெக்ஷனை நம்மளோட லேப்டாப்க்கோ இல்ல கம்ப்யூட்டருக்கோ ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளோட கம்ப்யூட்டர்ல வைஃபை இல்ல அப்படினா நம்மளோட சார்ஜ் வயர் இருக்குலையா அதை வச்சு கூட நம்மளோட மொபைல்ல இருக்க நெட் கனெக்ஷனை நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னோட லேப்டாப்ல வந்து என்னோட மொபைல் நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதே மெத்தடில் கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என்னோட லேப்டாப்பில் வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணலை. கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐக்கான் இருக்கும். இப்போ என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது. ஸோ அந்த வைஃபை யூஸ் பண்ணி தான் நான் வந்து மொபைல் நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். வைஃபை இல்லாதவங்களும் எப்படி நம்மளோட சார்ஜ் வயரை வச்சு நெட் கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த லேப்டாப்பில் எப்படி நான் செய்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைலை எடுத்துக்கலாம். இப்போது மொபைலில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மொபைலோட கண்ட்ரோல் பேனல் மேலே வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட மொபைலில் இருக்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வேறமாக இருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவும் ஹாட்ஸ்பாட்டும் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து தேடி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டை எனபிள் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹாட்ஸ்பாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. பர்சனல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாட்ஸ்பாட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஹாட்ஸ்பாட்டுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே போடல அப்படின்னா நீங்கள் மொபைல் வாங்கும்போது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ போட்டால் மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தாங்க ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட். இப்போ என்னோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி 123 அப்படின்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோட மொபைல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9. ஸோ இப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட லேப்டாப்க்கு வந்துடலாம். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்னதாக அந்த உலக படம் போட்டு ஒரு தப்பு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் வந்து வைஃபை அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மொபைலோட பிராண்ட் வந்து காட்டுங்க. எந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைலோட பிராண்ட் வந்து இதில் காட்டும். இப்போ என்னோடய மொபைல் ரியல்மி 9 நான் காட்டினேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது மாதிரி தாங்க வரும். இதில் வந்து நம்ம மொபைலில் போட்டிருக்க அந்த ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டை வந்து இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜோதி 123 அப்படின்னு போட்டிருக்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வந்து அப்படியே இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களோட மொபைல் நெட் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லேயோ கனெக்ட் ஆகிடும். இப்போ நெட் கனெக்ஷன் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டுக்கு கீழே டிஸ்கனெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த டிஸ்கனெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 போட்டு கீழே கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து உலகப்படம் மாதிரி போட்டு தப்பு மாதிரி போட்டிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை ஐக்கான் மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போ நம்மளோட நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரில் போய் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம மொபைலோட நெட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் ஒர்க் ஆகுது. இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. இப்போ செகண்ட் மெத்தட், அதாவது உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வைஃபை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நம்ம மொபைலில் இருக்க நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய லேப்டாப்பில் இருக்க வைஃபையை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோடய மொபைலில் இருக்க அந்த ஹாட்ஸ்பாட்டையும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன்.
ஹாட்ஸ்பாட் மொபைல் டேட்டா ரெண்டையுமே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வைஃபையை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இது மாதிரி தாங்க வரும் பாருங்கள். நான் வந்து க்ரோமில் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது கனெக்ட் டு த இன்டர்நெட் அப்படின்னு போட்டு கீழே ரீட்ரை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து என்னோடய லேப்டாப்பில் நெட் கனெக்ஷன் இல்லை. இப்போது இது மாதிரி நான் வந்து ஒரு ஒயர், அதாவது நம்ம நார்மலாக சார்ஜ் ஏற்றோம் இல்லையா, அந்த ஒயர் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒயரில் அகலமாக இருக்குது பாருங்கள், அந்த சைடை பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தை வந்து உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒயரோட ஆப்போசிட் சைடில் வந்து உங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை உங்கள் மொபைலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒயரோட ஒரு சைடை லேப்டாப்லேயும் ஒரு சைடை நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மொபைலில் எடுத்துக்கலாம். உங்கள் மொபைலில் அகெயின் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மேலே நம்ம மொபைலோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகுங்க. இதில் மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் போய்க்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் கனெக்ஷன் அண்டு ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டெதரிங், அதுக்கப்புறமா யூஎஸ்பி டெதரிங், இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் அந்த யூஎஸ்பி டெதரிங்க்கு கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், யூஎஸ்பி கனெக்டட் டர்ன் திஸ் ஆன் டு ஷேர் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து யூஎஸ்பி மூலயமா நம்ம வந்து நம்மளோட இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். அதனால் அந்த யூஎஸ்பி டெதரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுறோம். நம்ம எனபிள் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா யுவர் கனெக்ஷன் இஸ் பீயிங் ஷேர்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட மொபைல் நெட் கனெக்ஷன் வந்து நம்மளோட லேப்டாப்க்கு ஷேர் ஆகிடுச்சு. இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வரும். அப்போனா நம்மளோட மொபைல் கனெக்ஷன் வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் மூலமா நம்மளோட லேப்டாப்க்கு ஷேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அகைன் என்னோட லேப்டாப்ல இருக்க க்ரோம் ப்ரௌசர் போய் யூடியூப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, யூடியூப் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி ஒயரை வச்சு நம்மளோட லேப்டாப்க்கு நெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெட் கனெக்ஷனை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அகைன் நம்ம மொபைலில் இருக்க அந்த ப்ளூடூத் டெதரிங், அதுக்கப்புறமா யூஎஸ்பி டெதரிங், இந்த 2 ஆப்ஷனையும் டிசபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிரும். இது மாதிரி நீங்கள் வந்து வைஃபை மூலயமாவும் உங்கள் மொபைலில் இருக்க நெட் கனெக்ஷனை உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள்கிட்ட வைஃபை இல்லை, உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வைஃபை இல்லை அப்படின்னா உங்களோட நார்மல் சார்ஜ் போடுற வயரை வச்சு நீங்கள் அழகாக உங்கள் மொபைலில் இருக்க நெட் கனெக்ஷனை உங்கள் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற புத்தம்புது வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.